ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் வருகிற மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. லெட்டர் போட்டு கூட மோடி அவர்கள் ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. ஆனா இபிஎஸ் சந்திக்கிறார். திருச்சி விமான நிலையத்துல இபிஎஸ் வரவேற்கிறதுக்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே நேரம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் புரசலா பரவின்னு இருக்கு. உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப வேதனையா இருக்கிறார். ஏன்னா பாஜக தரப்புல இருந்து தனக்கான ஒரு ஆதரவு கிடைக்கும், தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட எதிர்பார்த்தாரு. அமித்ஷாவும் கை விரித்துட்டு போயிட்டார். ஐயா மோடி வருகிறாரு, அவர் கேட்டனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி போட்டாரு. நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹார்ட் டச் ஃபுல்லா என்ன பண்ணாரு, கடிதம் எழுதினார். ஆனா அங்கேயும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் மிஞ்சி இருக்குது. இப்ப ஐயா ஓபிஎஸ் உடைய நிலைமை, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றதான் அரசியல்ல ரொம்ப பரபரப்பா ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிலையில ஓபிஎஸ் விட்டுடக்கூடாது அப்படின்னு பாஜக விரும்புது. ஆனா இங்க வரும்பொழுதெல்லாம் பாஜகவின் தலைமையில இருந்து யாருன்னா வரும்பொழுதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க யாரு இருக்கிறாருன்னா இபிஎஸ் தான் இருக்கிறார். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை மீறி யாருமே என்ன பண்ணக்கூடாது, மேல வந்துடக்கூடாது. ஓபிஎஸ் அவர்களை தூக்கி நீங்க மேல வச்சீங்கன்னா நான் டம்மி ஆயிருவேன். ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாரு, ரொம்ப மேல வந்துருவாரு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஐயாவினுடைய வாக்குகள் ரொம்ப அதிகபட்சமா இருக்குது. இத இபிஎஸ் அவர்கள் ரொம்ப உணர்றாரு. ஒரு பட்சத்துல நீங்க ஓபிஎஸ் அவர்களை தூக்கி நிப்பாட்டுனா என்னுடைய செல்வாக்கு என்னவா ஆயிரும் அப்படின்னு தான் இபிஎஸ் அவர்கள் அதை பாதுகாத்துக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ் பாஜக கிட்ட சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா என்ன பண்றாரு, பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னமும் தயக்கம் ஏன் ஐயா, நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, கூக்குரல் விட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்காரு. இந்த பொறுமைக்கு பின்னாடி ஒரு பெரிய பூகம்பம் இருக்க போகுது, புயல் இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டு பின்னாடி நாளை பின்ன யாரும் எங்களை கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறார். அதனாலதான் இந்த அளவுக்கு இறங்கி போய் விட்டு கொடுக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் என்ன பண்றாரு, தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, ஐயா இபிஎஸ் ஐயா உங்க காலில் கூட நாங்க விழுறோம், ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுனால ஐயாவுக்கு பலம் அல்ல, உங்களுக்கு தான் பலம். நீங்க இந்த தேர்தல் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு தேர்தல், இந்த தேர்தலை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த தேர்தலை நீங்க தோத்துட்டீங்கன்னா எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. உங்களை நல்லதுக்கு தான் சொல்றேன், ஐயா ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டாங்க, கதறிப்பட்டாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் சட்டம் பண்ற மாதிரியே இல்லை. யாரையா ஒரு சும்மா கூவிட்டே இருக்கிறாரு, போங்க சொல்லுங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. காலம் கடந்து விட்டது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, ஐயா ஓபிஎஸ் அவர் மேல பதில போட்டாரு. காலம் கடந்துச்சுங்க, காலம் கடந்துட்டு அவர் பேசுறது ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, திரும்ப அதை பத்திலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சட்டப் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, பாஜக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாலும் பாஜக இது அங்கீகரிக்குதா அப்படின்னா அது இல்லவே இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒரு பெரும் பொருட்டாவே அவங்க என்ன பண்ணல, எடுத்துக்கவே இல்லை. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் அரசியல் நகர்வெல்லாம் இருக்குது. இப்போ செப்டம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறதா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த மாநாட்டுல புதுவிதமான அறிவிப்புகள் வரும். அதாவது புதிய கட்சி ஒன்னு ஆரம்பிச்சு பாஜகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் களம் காண்றதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெடி ஆயிட்டார். உண்மையிலே லாஸ்ட் சான்ஸ் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்து பார்த்தாச்சு. அவங்க இத அந்த சான்ஸை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் தான் ஐயாவின் ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. தென் மாவட்டங்கள்ல ஐயாவுடைய அசைவு இல்லாம உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரைக்கூவல் விடுற மாதிரி என்ன பண்றாங்க, காரியங்களை மேற்கொள்ள போறாங்க. இப்போ மாநாட்டுக்கான வேலைகள் எல்லாமே என்ன மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஐயா அவர்களை எந்த அளவுக்கு சமரசம் பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஐயா அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு துணிஞ்சு பண்ணிட்டாருன்னு, ஏன்னா தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. யாரை எதிர்பார்க்கல, சசிகலாவை எதிர்த்துட்டு இப்பதான் இபிஎஸ் எல்லாம் எதிர்க்கிறாருங்க சசிகலாவை. அப்பவே சசிகலாவை எதிர்த்துட்டு வெளியே வந்த ஒரு மனுஷனா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, இந்திய அரசே என்ன பண்ணது, கண்ணோக்கி பார்க்க வச்சுது. இந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுவாரா? இதுக்கு பின்னாடி பாஜக இருந்தது, அதெல்லாம் வேற கதை.
ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாபெரும் ஒரு அசுர வளர்ச்சியில் அங்கீகாரத்தை வளர்ந்துறாரு. இங்க திரும்பவும் பாஜக சொற்பேற்கட்டு அதிமுக பக்கம் போந்துதான் ஐயா பண்ண ஒரு பெரும் தவறு. அதுவும் இபிஎஸ் அவர்களை நம்பி போனார் பாத்தீங்களா, அதுதான் பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இது திரும்பவும் நடக்க கூடாது அப்படின்னா ஐயா அவர்கள் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா தனிக்கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாபெரும் மாச காட்டணும். அப்படின்னா எப்படி சொல்றது, பாஜக கை விரிச்சிச்சு, இவங்க உட்கட்சி பூசலுங்க, இதுக்குள்ள நாங்க உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கை விரிச்சிருச்சு. அதிமுக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா யாருமே விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்ல, அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு இந்த தேர்தல் வரைக்கும். தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை நான் ஜெயிச்சிருவேன் 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 சொல்லிட்டு எப்படி சொல்றேன்னா, இப்போ சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்புறனா அதே விஷயத்த சொல்லிட்டே இருந்தா அந்த விஷயத்த நம்பிடுவாங்களாம். அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அந்த யுக்தியை தான் என்ன பண்றாரு, கையாண்டு இருக்காரு. போற இடத்துல எல்லாம் திமுக மேல குறை சொல்லிக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன் 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 சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது இவருக்கு பலிக்காது, நிறைவேறாது அப்படின்றது தான் நிதர்சனம். ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. யாரை நம்ம கொண்டு வரணும், யாரை நம்ம வந்து எதிர்கட்சியா உட்கார வச்சது கூட தவறு அப்படின்ற லெவல்ல என்ன பண்ணிட்டாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் இவர் எதிர்கட்சி தலைவரா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கூட என்ன பண்ணது நம்ம பார்க்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதன் மத்தியில மோடி அவர்களும் தவறு செய்ய, அமித்ஷா செய்த தவறை மோடி அவர்களும் செய்து விட்டார். ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்காம இருந்தது பெரும் தவறு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுதான் தகவலும் நம்மளுக்கு என்ன பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. சொல்ல முடியாதுங்க, ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன வேணாலும் ரிப்போர்ட், ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கான வாக்கு சதவீதம் என்ன, அவருக்கான அங்கீகாரம் என்ன, மக்கள் மத்தியில் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து எழுச்சி இருக்கு, வரவேற்பு இருக்கு அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ல மோடி அவர்கள் என்ன பண்ணலாம், ஐயாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிறது கூட நேரம் ஒதுக்கலாம். அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. திடீர்னு யூட்டன் மாறலாம், எப்படி வேணாலும் என்ன காட்சிகள் எல்லாம் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. இப்போதைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதமர் மோடி நேரம் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஐயாவுடைய பவர் என்ன அப்படின்றது பாஜகவும் கூடிய சீக்கிரத்துல என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கும். அதிமுக ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு. இப்போ அதிமுக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு ஏன் நம்ம இபிஎஸ் பின்னாடி வந்தோம், ஓபிஎஸ் பின்னாடி நம்ம போயிருக்கலாம், இபிஎஸ் பின்னாடி வந்து இது மாதிரி பாதாள கணத்துல வந்து நம்மளை தள்ள விட போறாரு, கட்சி அழிக்க போறாரு, இதுக்கு ஓபிஎஸ் ஐயா பின்னாடி போயிருந்தா நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் சொல்ல முடியாது, இந்த மாநாட்டுல அதிகப்படியான ஒரு மாச காட்டி அதிமுகவை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்மையிலேங்க. பாஜகவுடைய உதவி இல்லைன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்னைக்குமே தமிழ்நாட்டுல ஒரு உச்சத்துல வந்திருப்பார் அப்படின்றது தான் நிதர்சனம். பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஐயா ஓபிஎஸ் உடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு. பாஜகவுக்கு ஓபிஎஸ் உடைய எல்லாவுடைய பவரும் தெரிஞ்சு போயிருச்சு. இத அவர் அறியாமலே வச்சிருக்காங்க. பாஜக அறிஞ்சிட்டு மேல வந்துட்டாருன்னா இவருக்கு சிக்கலு, பாஜகவுக்கு சிக்கலு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க, விஷயத்தை தெரியாம மட்டம் தட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விழித்துக் கொள்ளணும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருக்காது. தர்ம யுத்தம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்தது, அதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப மதுரையில இந்த மாநாடு வந்து என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்கிறாரு. இந்த மாநாடு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இந்த மாநாட்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சரியான ஒரு சமட்டடிய சவுக்கடியை கொடுப்பாரு அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்களா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இத அமித்ஷா அவர்கள் உணர்ந்துக்கலானாலும் மோடி அவர்கள் உணர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பினாங்க. ஒரு லாஸ்டா என்ன பண்ணலாம், ஒரு சான்ஸ் என்ன பண்ணலாம் கேட்டு பார்க்கலாம். கொடுக்கலையா, அங்க வருகிற நம்மளுக்கு ரிப்ளேவும் ஒழுங்கா வரலன்னா அடுத்தபடியான அடுத்த கட்ட முடிவு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம், அதிரடியான முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெயிட் பண்ணியிருந்தாரு. அதன்படியே இதுவரைக்கும் அவருக்கு வந்து பிரதமர் வந்து என்ன பண்ணல, நேரம் ஒதுக்கல. இபிஎஸ்க்கு ஒதுக்கி இருக்கிறாரு, ஓபிஎஸ்க்கு ஒதுக்கல. அமித்ஷா அவர்கள் என்ன தவறு செய்தாரோ அதே தவறு தான் மோடியும் அவர்களும் செய்திருக்கிறார். இப்போ இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் பாஜகவுக்குன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தனியா நிற்கிறாரோ இல்ல கூட்டணி வைக்கிறாரோ அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறார். இதுதான் ஒரு தகவலா இருந்திருக்கு. என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கலாம், மோடி அவர்கள் என்ன பண்ணலாம், ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் கொடுத்து கூட
பேசலாம், சமரசம் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பிரதமர் மோடி அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கிறாருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கல. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.